நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. இருவேறு ஜீவனாம்ச வழக்குல கணவன் மனைவிய லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கி இருக்காங்க நீதிபதிகள். என்னென்ன வழக்கு, என்ன கருத்து, இப்ப பார்க்கலாம். அப்படிதான் ஆஸ்திரேலியாவில் இன்டர்நேஷனல் பிசினஸ் படிப்பில் மாஸ்டர்ஸ் டிகிரி வாங்கி துபாயில வேலை செஞ்சு தந்தையின் நிறுவனத்தில் ஹெச்ஆராக பணியாற்றிய பெண் ஒருவர் ஜீவனாம்சம் கோரி வழக்கு தொடர்ந்தார். அவர் சற்றே விலை உயர்ந்த ஆபரணங்களை இறக்குமதி செய்து விற்று வரும் தொழிலை செய்வதாக கூறப்படுகிறது. ஆனால் தனக்கு வேலை இல்லாததால் பிரிந்து போன கணவரிடமிருந்து ஜீவனாம்சம் வேண்டும் என வழக்கு தொடர்ந்தார். அதோடு வேலை இருந்தால் ஜீவனாம்சம் கிடைக்காது என அப்பெண்ணின் தாயார் வாட்ஸ்அப் சாட்டிங்கில் சொன்னதாக கூறிய ஸ்கிரீன்ஷாட்டையும் நீதிமன்றத்தில் கணவன் தரப்பினர் தாக்கல் செய்தனர். இதை அறிந்த நீதிபதி படித்து நல்ல வேலையில் இருந்து கொண்டு ஜீவனாம்சத்துக்காக வேலை செய்யாமல் இருப்பதா என கேள்வி கேட்டார். படிப்பு குறைவாகவும் பணி அனுபவம் இல்லாமலும் கணவனை மட்டுமே நம்பி வாழும் பெண்கள் ஜீவனாம்சம் கேட்கும் நிலையில் சில பெண்கள் ஜீவனாம்சத்துக்காக வேலை செய்யாமல் வீட்டில் சும்மாவே உள்ளனர் என கண்டனம் தெரிவித்தார். இதேபோல் ஒரிசாவில் பிஇ பவர் எலக்ட்ரானிக்ஸ் படித்து பணியில் இருந்த கணவர் ஒருவர் மாதம் 15,000 ரூபாய் குழந்தைக்கும் மனைவிக்கும் ஜீவனாம்சமாக வழங்க வேண்டும் என அறிந்ததும் வேலையை விட்டுவிட்டு வீட்டில் சும்மா இருப்பதையும் அம்மாநில உயர்நீதிமன்றம் கண்டனம் தெரிவித்தது. ஆசிரியையான அவரது மனைவி மாதம் 22,000 ரூபாய் சம்பாதித்தும் மகனுக்கு தரமான வாழ்வும் கல்வியும் தர இந்த பணம் போதாது என கூறி வழக்கு தொடர்ந்தார். உடல் உழைக்கும் தகுதி இருந்தும் வேலை செய்யாமல் இருந்ததால் 2017ஆம் ஆண்டு முதல் கணக்கிட்டு மாதந்தோறும் 15,000 ரூபாய் வீதம் ஜீவனாம்சத்தை செலுத்த வேண்டும் என கணவருக்கு நீதிபதி உத்தரவிட்டார். ஜீவனாம்சத்துக்காக படிப்பும் பணியும் உள்ள கணவனோ மனைவியோ தங்களை தாங்களே சுய சோம்பேறிகளாக்கி வீட்டில் அமர வேண்டாம் என டெல்லி, ஒரிசா ஆகிய நீதிமன்றங்களின் நீதிபதிகள் அறிவுறுத்தியுள்ளனர். நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.